ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டம் டியூட்டர் பிஜிடிஆர்பி அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி. இதில் ஜெனரல் நாலேஜில் அப்ரிவேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டிஆர்பி கொஸ்டின்ஸில் எல்லாமே ஒன்றோ ரெண்டோ அப்ரிவேஷன்ஸ் கேட்டுடுறாங்க. அதனால் இதையும் பார்க்குறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மார்க்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோனார் அப்படின்றது என்ன, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்க்கும்போது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், அதாவது கப்பலில் போகும்போது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், கடலுக்கு அடியில் வரக்கூடிய மிசைல், வேறு பொருட்களை எல்லாம் சவுண்டை யூஸ் பண்ணி ரேஞ்ச் பண்ணிடும். எவ்வளோ தூரத்தில் வருது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ரெடார்ன்றது அதேமாதிரி தான், ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங். அதாவது ரேடியோ மீன்ஸ் சவுண்டிங்கு, ரேடியோன்றது சவுண்டை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவோம், டிடெக்ட் பண்ணி ரேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து ஏரில் தூரத்தில் வரக்கூடிய இப்போ பிளெயினெல்லாம் மூவ் பண்ணுறதும், அதே மாதிரி எனிமி பிளெயின்ஸ், எனிமியோடைய ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது, எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு சொல்லி டிடெக்ட் பண்ண முடியும் இந்த ரெடாரை யூஸ் பண்ணி. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். லேசர் அப்படின்னு இருக்குது, லேசர் பீம். லேசர்ன்றது ஒரு லைட், சாதாரண லைட்டு தான். அதுக்கு சில ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சுன்னா, சாதாரண லைட்டுக்கு சில ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து லேசர் அப்படின்னு சொல்லுவோம். இது பவர்ஃபுல், அதாவது லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்வாங்க. லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இன்டெல்சாட், இது இப்போ அதிகமாக கேட்கக்கூடியது. பொதுவாக வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய, ப்ரெசண்ட் பேப்பரில், நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய கரண்ட்டு அஃபேரில் வரக்கூடிய இந்த அப்ரிவேஷன்ஸ் அதிகமாக கேட்குறது உண்டு. இதில் இன்டெல்சாட் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. இது பொதுவாக வரக்கூடியது இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆர்கனைசேஷன். இன்டெல்சாட், இன்ட் அப்படின்றது இன்டர்நேஷ்னல், டெல் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ், சாட்ன்றது சேட்டலைட். இன்டெல்சாட் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் சேட்டலைட் ஆர்கனைசேஷன். ஒபாக் அப்படின்வாங்க. ஒபாக் அப்படின்றது லைப்ரரியில் யூஸ் பண்ணக்கூடியது. ஆன்லைன் பப்ளிக் அசஸ் கேட்லாக். ஆன்லைன் பப்ளிக் அசஸ் கேட்லாக். சார்ஸ் இப்போ அதிகமாக வரக்கூடியது, அது வைரஸ் நோய்கள். அதை பற்றி பார்க்கும்போது சார்ஸ் அப்படின்னு நோயை பற்றி பார்த்துருக்கோம், கேட்டுட்ருக்கோம். சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், அதான் சார்ஸ். SARS, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். இந்த கம்ப்யூட்டரில் பார்த்துருப்பீங்க HTTP. நம்ம பொதுவாக வந்து ஜென்ரலாக நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் கேட்பாங்க. பட் நம்ம எந்த அளவுக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் நம்ம மேலோட்டமே பார்த்துட்டு போயிடுவோம், அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோம் அப்படின்றது தான் இதனுடைய சக்ஸஸே இருக்குது. இப்போ HTTP அப்படின்றது நம்ம வந்து எப்போதும் கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம், பார்த்துருப்போம். ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் தெரியாது. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், இதுதான் HTTP. H ஹைப்பர், T டெக்ஸ்ட், T ட்ரான்ஸ்ஃபர், P ப்ரோட்டோக்கால். அதேமாதிரி AIEA பொதுவாக ஜென்ரலாக பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி நார்த் கொரியாவுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. இது யூஎன்னோடைய ஒரு யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ஏஜென்சி. இது வந்து இவங்க தான் அட்டாமிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏஜென்சி. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, IAEA அப்படின்றது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. அதுமாதிரி CTBT, இது அதே மாதிரி இன்டர்நேஷ்னல். எப்போது பேப்பரில் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் நியூஸில் எப்போதுமே இருக்கக்கூடியது CTBT. இந்த ட்ரீட்டியில் தான் எல்லோரும் சைன் பண்ண சொல்கிறாங்க, அட்டாமிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி.
இதுதான் சிடிபிடி. அதேமாதிரி பேர் நெப்ரா. நிப்ரான்றது வந்துட்டு என்ன அப்படிங்கும்போது நேஷ்னல் எலக்ட்ரிக் பவர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. நேஷ்னல் எலக்ட்ரிக் பவர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, நெப்ரா, நேஷ்னல் எலக்ட்ரிக் பவர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய பேப்பரில் இப்போ சமீபத்தில் பார்க்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸாக இருக்கும். HTML இது வந்து நம்ம பார்ப்போம் கம்ப்யூட்டரில். HTML அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இது HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். எய்ட்ஸ் இது நம்மளுக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அக்யூர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்யூர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எம்ஆர்ஐன்றது எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லி ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்கக்கூடிய விஷயம். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். BCCI இது நம்ம எப்போதும் கேட்கக்கூடியது. அதோட கிரிக்கெட்டில் அதோடு விட்டுருவோம். பட் BCCI அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கேட்டிருந்தாங்க கொஸ்டினில், டிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ராங்காக ஆன்சர் பண்ணாங்க. பிகாஸ் BCCIனா தெரியும், பட் அதோட ஃபுல் ஃபார்ம் கிளியராக தெரியாததுனால ஆன்சர் பண்ண முடியல. ஸோ BCCIன்றது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. நம்ம எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணோம், போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியான்னு தான் நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. இட்ஸ் அ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அதேமாதிரி இந்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த சமீபத்தில் எலெக்ஷன் கூட நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போடும்போது நீங்கள் இந்த பேலட் யூனிட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ண அந்த பர்டிகுலர் சிம்பிளை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க. சிம்பிளுக்கு நேராக இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. ப்ரெஸ் பண்ணி பக்கத்துலேயே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, விவிபேட் அப்படின்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த விவிபேட்டில் பிரிண்டட் இமேஜ் வரும். எந்த சின்னத்துக்கு போட்டிருங்களோ அந்த சின்னம் வந்து பிரிண்ட் ஆகி தெரியும். அதுக்கு அந்த மிஷினுக்கு பேர் தான் விவிபேட். இந்த விவிபேட்ன்றது பொதுவாக அந்த எலெக்ஷன் போகிறவங்களுக்கு, எலெக்ஷன் ஒர்க்குக்கு டியூட்டிக்கு போகக்கூடிய நபர்களுக்கு மட்டும், அதாவது டீச்சர்ஸ், இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பீப்புளும், டீச்சர்ஸ்க்கும், இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க போனால் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விவிபேட்டை தெரியும். பொதுமக்களுக்கு வந்து பொதுவாக கேட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம், பட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியாது. அது பார்த்து வச்சிடணும். இந்த தடவை கூட கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், இதுதான் விவிபேட்டோடைய ஃபுல் ஃபார்ம். EVM இதுவும் ஜென்ரலாக நம்ம பேப்பரில் பார்க்கக்கூடியது. இப்போ எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேப்பர் நிறைய பேர் படிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்கலாம். அதனால் EVM எப்போதும் இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக படிச்சுட்டு போகிறது அடுத்த எக்ஸாமுக்கு நல்லாயிருக்கும். நிறைய அப்ரிவேஷன் பார்த்துட்டு போங்க. அதில் EVM எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் EVM. எபிக், இப்போ எல்லாருக்கிட்டையும் எபிக் கார்டு இருக்கும் தெரியும். எலெக்ஷன் கார்டுவாங்க. எபிக் கார்டு அது, அதாவது ஒவ்வொரு ஓட்டர்ஸ் கார்டு, ஓட்டர் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன எபிக் கார்டு அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கும்போது எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு. அதான் நம்ம கையில் எல்லாம் இருக்கக்கூடியது எபிக் கார்டு தான் இருக்குது. நம்ம ஓட்டர் கார்டு சொல்லி பழகிட்டோம். ஸோ இட்ஸ் எபிக் கார்டு. எபிக் கார்டுன்றது எலக்ட்ரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. ஸ்வீப் அப்படின்னு இருக்குது. ஸ்வீப் அப்படின்றது இப்போது எலெக்ஷனால் ரொம்ப முக்கியமான டேர்ம் இது. சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன், இதுதான் ஸ்வீப்போட ஃபுல் ஃபார்ம். சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன். URL அப்படின்னு இருக்குது. URL நம்ம கம்ப்யூட்டர் படிக்கும்போது பார்த்துருப்போம். URL கோடு, URL படிச்சிருப்போம். URLன்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அதுமாதிரி TNPL இப்போ தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்னு ஒன்று இருக்குது. அது கிடையாது. பொதுவாக அந்த 4 ஆப்ஷனில் வந்து அதுக்கு தகுந்த தான் கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டட்னு கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு பேப்பர் TN தமிழ்நாடு பேப்பர் லிமிட்டட் போட்டுருக்காங்க. பட் டெய்லி நம்ம வந்து நோட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
லாங் சைஸ் நோட்டு டிஎன்பிஎல்லுடைய நோட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாருமே அது பேக் சைடில் படிச்சிருப்போம், பட் அதில் எந்த கவனிக்காம விட்டுருப்போம். டிஎன்பிஎல் அப்படின்றது தமிழ்நாடு, டீன்றது தமிழ்நாடு, என்னன்றது நியூஸ் பிரிண்ட், பீன்றது பேப்பர் லிமிடெட். அப்போ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் பாருங்கள். கொஸ்டின் அடுத்த நெக்ஸ்ட் வந்து எம்ஐசிஆர். இப்போ பேங்கிங்கோடைய டேர்ம்ஸ் இது நிறைய பேர் படிச்சிருப்போம். நம்மளுக்கு இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். எம்ஐசிஆர்ன்றது மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன். இந்த செக்லாம் பார்த்தாங்க எம்ஐசிஆர் கோடு இருக்கும், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன். அதுமாதிரி நெஃப்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். இதெல்லாம் பேங்கிங் டேர்ம். நெஃப்ட் அப்படின்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஆர்டிஜிஎஸ்ன்றது ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட், ஆர்டிஜிஎஸ். இப்போ நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸில் இசிஎஸில் தான் பணம் அனுப்புகிறோம். ஸோ நெஃப்ட்ன்றது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட். ஐஎஃப்எஸ்சி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கோ இல்லை ஒரு நபர்கிட்ட ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு நபருக்கோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கோ நம்ம பணம் மாற்றணுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், நெட் பேங்கிங் எதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லாமல் பண்ண முடியாது. அப்போது ஐஎஃப்எஸ்சி அப்படின்றது வந்துட்டு இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு. இசிஎஸ் அப்படின்னு இருக்கு. இசிஎஸ் அப்படின்றது வந்து எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம், இதுதான் இசிஎஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.